அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது நேதாஜி காயின். இது 4 காயின் நேதாஜி காயின். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் காயின் புக். இது நேதாஜி காயின். இது 1997 காப்பர் நிக்கல் 6 ஈரான் 2 ரூபா காயின். 11 சைடு சேஃப். இந்த சேஃப் இருக்கிறது 11 சைடு ரவுண்டாக இருக்குது. 4 மின்ட் இருக்குது. மும்பை, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா. இதனோட ரேட்டு இது 800 ரூபா, 150 ரூபா, 1200 ரூபா, 250 ரூபா. ஹைதராபாத் மின்ட் மட்டும் இதில் ரேரு. மற்ற 3மே ஸ்கேர். மற்ற 3ம் ஸ்கேர். நீங்கள் பார்த்துக்கோங்க, காமிச்சிட்டேன். யூஎன்சி காயின் கிடையாது. குட் கண்டிஷனான காயின். இதில் ரேட்டை பார்த்துக்கோங்க. வலைத்தளத்தில் கம்பேர் பண்ணலை. என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். சுபாஷ் சந்திரபோஸ் நொய்டா மின்ட் 300 ரூபா. இதான் நொய்டா மின்ட்டு. 1997 கீழே நொய்டா இருக்கும். இதில் டாட் இருக்கும். இது ஒரு சின்ன எரர் காயின் மாதிரி தான். டாட்டு தெரியுதா? 1997 கீழே டாட்டு. பக்கத்துலேயே உங்களுக்கு டைமண்டை காமிக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது டைமண்ட். 1997 இது டைமண்ட். இதுவும் ஒரு எரர் காயின் தான். இதுக்கு பேர் சன்ஃபிஸ்ட் எரர்னு பேர். சுற்றி உள்ள கதிர்கள் மாதிரி உள்ள பாயுதா, அதனால். மும்பை மின்ட் என்ன ரேட்டு போட்டிருக்காங்க? கொல்கட்டா 200 ரூபா, மும்பை 400 ரூபா. இதில் 400 ரூபான்னு எழுதியிருக்கேன்னா இது 2வது மின்ட்டு. இது அது 3வது ஹைதராபாத் 700 ரூபா. இதில் ஹைதராபாத் போட்டிருக்கா. 700 ரூபா ஒரு நாணயம். அது ரேர் கேட்டகரி. இது கொல்கட்டா. கொல்கட்டா 200 ரூபா. கொல்கட்டானா 1997 கீழே எந்த மின்ட்டு இருக்காது. பிளேனாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இது ஹைதராபாத்து. ஹைதராபாத்னா கீழே ஸ்டார் இருக்கும். ஸ்டாரையும் பார்த்துக்கோங்க. 1997 ஸ்டாரையும் பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. 2 சைடுமே பார்த்துக்கோங்க. நல்லா குட் கண்டிஷனான காயின். 4 மின்ட்டும் வச்சுருக்கேன். இது ஒரு செட்டு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸில் 1997 நீங்கள் வேறு காயினை தேட வேண்டாம். அவ்வளோதான். இது 4 சேர்த்துட்டிங்கன்னா அந்த அந்த கலெக்ஷன் முடிஞ்சிச்சு. 96 ஒன்று இருக்குது. அது இப்போ 18,000 ரூபா ரேட்டு. இந்த பார்த்துக்கோங்க. 1996 உள்ள நேதாஜி கொல்கட்டா மின்ட்டு 18,000 ரூபா. இது அதுலேயும் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 15,000 ரூபானா தரலாம். இது ஒரு செட் காயின். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய நினைவு நாணயங்களில் 4 மின்ட்டு வச்சுருக்கேன். மொத்தம் 300, 400, 700, 700, 1400, 1400, 200, 1600 ரூபா ஆச்சு. 300, இது 200, 500, இது 400, 900, இது 700, 1600 ரூபா. இந்த ரேர் காயினும் சேர்த்து ரேரு 3மே ஸ்கேரு. மொத்தம் 1600 ரூபா. உங்களுக்கு 1000 ரூபா லெஸ்ஸு. 600 ரூபா மட்டும் கொடுத்து இந்த 4யுமே வாங்கி உங்களோட கலெக்ஷனில் வச்சுக்கோங்க. புட் கலெக்ஷனு ஒரு செட்டு தான். A to S செட்டும் எவ்வளோதான். நேதாஜியில் வேறு காயின் நீங்கள் தேட வேண்டாம். 4 மின்ட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு மின்ட்லேயும் 10, 20, 10, 20 தேடி அலைய வேண்டாம். எல்லா வேலையும் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. நேதாஜி கலெக்ஷன் முடிஞ்சிச்சு. 1997 முடிஞ்சிச்சு. 96 ஒன்று இருக்குது. அது வேறு. இதனோட மொத்த ரேட்டு 1600 ரூபா. நீங்கள் 1000 ரூபாயை குறைச்சிக்கிட்டு 600 ரூபா மட்டும் கொடுங்க போதும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா எடுத்து வச்சேன் ஃபாரின் காயின். அது சிங்கப்பூராக வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி நாளைக்கு போடுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி நேதாஜியை பற்றி ஒரு பதிவை போட்டேன். இன்னொன்று சொல்லிக்கிட்டுமா,
ஒரு 2 ரூபா காயின் இன்றைக்கி ஒருத்தர் ஒரு 50 காயின் அனுப்பிச்சி விட்ருக்காரு. எனக்கு வேண்டாம், ஆனால் நிறையா வச்சுருக்கேன். மறுபடியும் இன்றைக்கி ஒரு நண்பர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. மொத்தம் 50-60 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 100 காயினாக சேர்த்து தரேன். எல்லா இயர் உண்டு, எல்லா மிண்டும் உண்டு. காயின் ஃபுல்லாக நல்ல கண்டிஷனான காயின். ஒரு காயின் வெறும் 8 ரூபா. ஒரு நாணயம் வெறும் 8 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். ஒரு 50 நாணயம் வாங்கினீங்கன்னா நீங்கள் 400 ரூபா கொடுத்தா போதும். 50 நாணயம் இதில் எந்த விதமான கருப்பு இருந்தாலும் தூர எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல நாணயமாகவே நான் அனுப்பிச்சி விடுவேன். எல்லா வருஷமும் இருக்கும், எல்லா மின்ட்டும் இருக்கும். எந்த இதில் நான் தேடி பார்க்கவோ கழிக்கவோ சேர்க்கவோ குறைக்கவோ மாட்டேன். வந்ததை அப்படியே அனுப்பிச்சி விடுவேன். வெறும் 8 ரூபா 8 ரூபா 8 ரூபா தான். இதை நான் நல்ல ஒரு விபூதி வச்சு தேய்ச்சி மிண்டு வயசாக அடிக்கிட்டோம்னா ஒரு நாணயம் 50 ரூபா. அதில் நான் சந்தேகமே கிடையாது. 50 ரூபா தான் ஒரு நாணயம். இது வெறும் 8 ரூபா தான். வணக்கம். வேறு என்னமோ சொல்ல விரும்பினேன், அது நாளைக்கு சொல்லிடுவோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.